அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாட்டில் 6 தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் வர இருக்கு. 6 சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்களுடைய எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணதுனால இப்ப கூடிய விரைவில் தேர்தல் நடக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இந்த 6 சட்டமன்ற தொகுதிகளோட இடைத்தேர்தல் கருத்து கணிப்பு முடிவுகளை நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஃபர்ஸ்ட் ரவுண்ட் அது முடிஞ்சிருச்சு. செகண்ட் ரவுண்டு இப்போ போயிட்டு இருக்கு. கூடிய விரைவில் நான் அதை அப்லோட் பண்றேன். இப்போ இந்த 6 சட்டமன்ற இடைத்தேர்தல்ல எந்தெந்த தொகுதியில எந்தெந்த வேட்பாளர்கள் போட்டியிட வாய்ப்பு இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்க இருக்கிறோம். சோ இது உத்தேச வேட்பாளர் பட்டியல் தான். நம்மளுக்கு கிடைச்ச பிரத்யேக தகவலின் அடிப்படையில தான் இந்த வேட்பாளர் பட்டியலை நம்ம இப்ப பார்க்க இருக்கிறோம். சோ இப்போ இந்த 6 தொகுதிகள்ல இடைத்தேர்தல் வர இருந்தாலும் அங்க போட்டியிட்டு வெற்றி பெற்ற வேட்பாளர்களை திரும்ப வேட்பாளர்களா நிப்பாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா நிற்பதற்கான வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி நிக்காம இருப்பதற்கான வாய்ப்பும் இருக்கு. 2 விதமா அதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஒண்ணு தொகுதியில அதிருப்தி இருக்கணும், இன்னொன்னு தொகுதியில வரவேற்பு இருக்கணும், ஆதரவு இருக்கணும். இது 2த்தையுமே மெஷர் பண்ணி தான் ஒரு கட்சி அந்த வேட்பாளர்களுக்கு வாய்ப்பு அளிப்பதை நம்ம பார்க்க முடியுது. சரி, ஓகே, என்னென்ன தொகுதிகள் அப்படின்றத முதல்ல பார்த்துடலாம். அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் ரவுண்டு சர்வே சில பேர்லாம் பார்த்துருக்க மாட்டீங்க, அதுக்காக அதையும் நான் இங்க ஷோ பண்றேன். ஸோ என்னென்ன தொகுதிகள்னு பார்க்கும்போது திருச்சி கிழக்கு, பெருந்துறை, அம்பாசமுத்திரம், மதுராந்தகம், தாராபுரம் மற்றும் விராலிமலை. ஸோ இந்த 6 தொகுதிகள் தான். ஸோ முதல் தொகுதியா நம்ம பார்க்க இருப்பது திருச்சி கிழக்கு. இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் தாவேகா தலைவர் போட்டியிட்டு 50% வாக்குகளை பெற்ற தொகுதி. இங்க தாவேகா சார்பா கூப்பா கிருஷ்ணன் அவர்களினுடைய மகன் கே சிரஞ்சீவி போட்டியிட வாய்ப்பு இருப்பதா சொல்லப்படுது. அப்படி இல்லைன்னா அங்க இருக்கிற ஏதாவது ஒரு பார்ட்டி கேடருக்கு கொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. பட் மோஸ்ட் ப்ராபபிளி கே சிரஞ்சீவி அவர்கள் போட்டியிடுவதற்கான வாய்ப்பு தான் இங்க இருக்கு. முன்னாடி இங்க கூப்பா கிருஷ்ணனே போட்டியிடலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் அவர் வாரிய தலைவர் ஆயிட்டாரு. அதனால இப்போதைக்கு இங்க சிரஞ்சீவி அவர்களுக்கு தான் வாய்ப்பு இருப்பதா நான் கருதுறேன். அடுத்தது திமுகவை பொறுத்த வரைக்கும் கடந்த முறை போட்டியிட்டு தோல்வி அடைஞ்சு அதுக்கு முன்னாடி 2021 போட்டியிட்டு வெற்றி பெற்ற இனிகோ இருதயராஜ் மீண்டும் வேட்பாளராக களமிறங்க வாய்ப்பு இருக்கு. அங்க தொகுதிக்குள்ள பரிச்சயமான முகம் அண்ட் ஆல்ரெடி கண்டெஸ்ட் பண்ணியிருக்காரு. ஒரே பாசிபிள் கேண்டிடேட்டா அவர் தான் இருக்காரு. அதனால இனிகோ இருதயராஜ், அப்படி இல்லைன்னா அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, இவங்க 2 பேர்ல ஒருத்தவங்க கண்டெஸ்ட் பண்ண வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அன்பில் மகேஷ் பொய்யாமொழி திருவெரும்பூர்ல போட்டியிட்டு 8000 வாக்குகள் வித்தியாசத்துல தோல்வி அடைஞ்சிட்டாரு. ஆனா அவர் நிற்பதற்கான வாய்ப்பு அதிக அளவு இல்லை, கொஞ்சம் இருக்கு. இனிகோ இருதயராஜ் தான் 90% நிற்பதற்கான வாய்ப்பு இருக்கு. தோத்தாலும் பிரச்சனை இல்லை, ஆல்ரெடி நின்ன கேண்டிடேட்டு, மினிஸ்டர் ஃபேஸ் கிடையாது இவருக்கு, அதனால எந்த ப்ராப்ளமும் இல்லைன்னு சொல்லிட்டு இவரை நிறுத்தலாம். ஏடிஎம்கே சார்பா ராஜசேகரன் ஆல்ரெடி போட்டியிட்ட வேட்பாளர் டெபாசிட் இழந்தாரு, 10% வாங்கி மீண்டும் அவருக்கே டிக்கெட் தருவதற்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. பெரிய அளவுக்கு அதிமுக இங்க பர்ஃபார்ம் பண்ண முடியாது. ஆனா அவங்களுடைய கொஞ்சம் கோர் ஓட் பேஸ் அந்த 10% தக்க வைப்பதற்கான ஒரு கேண்டிடேட்ஸா இவர் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. அடுத்த தொகுதி பெருந்துறை, கொங்கு மண்டலத்துல வர்ற ஒரு தொகுதி. இங்க தாவேகா சார்பா ஏற்கனவே அதிமுகவில் போட்டியிட்டு வெற்றி பெற்று தன்னுடைய எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செஞ்சுட்டு தாவேகாவில் இணைஞ்ச ஜெயக்குமார் அவர்கள் போட்டியிடுவதற்கான வாய்ப்பு இருக்கு. திமுக சார்பா முன்னாள் அமைச்சர் முத்துசாமி போட்டியிட வாய்ப்பு இருக்கு. இவர் ஆல்ரெடி தோல்வி அடைஞ்சிட்டாரு தாவேகா வேட்பாளர்கிட்ட. அதனால இந்த முறை இவருக்கு இந்த இடத்துல வாய்ப்பு கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா முன்னாள் அமைச்சர் கே நேரு கூட ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் சிஎம்ஆ இருந்த காலகட்டத்துல பை எலெக்ஷன் நின்று தோத்துருக்காரு. இருந்தாலும் ஒரு வேல்யூக்காக அந்த மாதிரி ஆட்களை நிறுத்துவாங்க. அந்த மாதிரி முத்துசாமி அவர்களை இந்த தொகுதியில நிறுத்துவதற்கான வாய்ப்பு இருக்கு. கேவிசி கொங்கு வேளாளர்கள் அதிகமா இருக்கிற ஒரு பகுதின்றதுனால நிச்சயமா இங்க இவருக்கான வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு திமுக தலைமை கருதுனா இவரை நிறுத்துவதற்கான வாய்ப்பு இருக்கு. அதிமுக சார்பா பொள்ளாச்சி ஜெயராமன் நிற்பதற்கான வாய்ப்பு இருக்கு. பொள்ளாச்சியில தோல்வி அடைஞ்சிட்டாரு. சோ அவரை நிறுத்தினா வெற்றி பெறலாம் அப்படின்னு அதிமுக நினைச்சதுன்னா நல்ல ஒரு செலக்ஷனா இது இருக்கும். எங்களை பொறுத்த வரைக்கும் கிடைக்கிற தகவல் பொள்ளாச்சி ஜெயராமன் அவர்கள் இந்த தொகுதியை இடைத்தேர்தல்ல போட்டியிட கேட்பதா தகவல் வருது. ஸோ அவர் நின்னார் அப்படின்னா போட்டி கடுமையா இருக்கும் அப்படின்னு தான் பாக்குறேன். யார் யார் வெற்றி பெறுவா அப்படின்றத நம்ம ஃபர்ஸ்ட் ரவுண்ட் சர்வேல பார்த்துட்டோம். அதை நான் கடைசியா சொல்றேன். அடுத்த தொகுதி அம்பாசமுத்திரம். இங்க தாவேகா சார்பா அதிமுகல போட்டியிட்டு வெற்றி பெற்று பதவியை ராஜினாமா பண்ணிட்டு தாவேகால இணைஞ்ச இசக்கி சுப்பையாவுக்கு வழங்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு. திமுக சார்பா அப்பாவு இங்க போட்டியிடுவதற்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அவர் இந்த சீட்டை கேட்பதா தகவல் வருது. அதனால அவருக்கு கொடுத்தா வெற்றி பெற வாய்ப்பு கிடையாது, பட் ஓரளவுக்கு அவரால் ஓட் ஷேர் வாங்க முடியும். அடுத்தது அதிமுக சார்பா இங்க கிருஷ்ணமுரளி அப்படின்ற முன்னாள் எம்எல்ஏ போட்டியிடுவதற்கான வாய்ப்பு இருக்கு. இவர் போட்டியிட்டா கொஞ்சம் வாக்குகளை கன்சால்டேட் பண்ண முடியும் அப்படின்னு அதிமுக தலைமை கருதுனா இவருக்கு இந்த சீட்டை வழங்கலாம். இவரும் அம்பாசமுத்திரம் தொகுதியை இடைத்தேர்தலில் போட்டியிடுவதற்கான வாய்ப்பை கேட்கிறாரு. ஸோ அந்த வாய்ப்பை கொடுக்குறாங்களா இல்லையா அப்படின்றத நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். நல்ல கேண்டிடேச்சர் தான் என்னை பொறுத்த வரைக்கும்.
அடுத்தது மதுராந்தகம் ரிசர்வ்டு தொகுதி. இங்க தாவேக சார்பா மரகதம் குமரவேல் போட்டியிடுவதற்கான வாய்ப்பு இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இவங்க இங்க போட்டியிட்டாங்கன்னா மிகப்பெரிய அளவுல இவங்களுக்கு நெருக்கடிகள் வழங்கப்படும். ஏன்னா அதிமுக சார்பா கடுமையான கண்டன பொதுக்கூட்டங்கள்லாம் தொடர்ந்து நடத்தப்பட்டு இருக்கு மதுராந்தகத்துல. மதுராந்தகத்துல மரகதம் அவர்கள் வெற்றி பெறுவதற்கு இந்த 4% வாக்குகள் தான் காரணம். அந்த 4% ஃப்ரம் வன்னியர் கம்யூனிட்டி தான். ஸோ அவங்க ஓட்டு போட்டு அந்த மார்ஜின் வந்ததுனாலதான் அவங்க ஜெயிச்சாங்க அப்படின்றது பூத் வைஸ் டேட்டா அனாலிசிஸ். பட் இப்போ அவங்க ரிசைன் பண்ணிட்டு போனது வன்னியர்கள் மத்தியில எப்படிப்பட்ட தாக்கத்தை உண்டாகும்னு நம்மளுக்கு தெரியாது. ஏன்னா தலித் அமைச்சர்களினுடைய அந்த 8 அப்படின்ற நம்பர் வந்து ஓபிசி கம்யூனிட்டிஸ் மத்தியில ஒரு பதட்டத்தை ஏற்படுத்தினது உண்மைதான். அது வன்னியர்கள் மத்தியிலையும் இருக்கு. அவங்கதான் லீட் பண்றாங்களே அந்த ஓபிசி கம்யூனிட்டிஸை. அதனால மரகதம் அவர்களினுடைய வெற்றி இந்த முறை எப்படி இருக்கும்னு நம்மளுக்கு தெரியாது. ஸோ கன்சால்டேஷன் எப்படி வேணா போகலாம். இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் திமுக பின்னாடி போவதற்கான வாய்ப்பு இருக்கு. டெபாசிட் எடுப்பதற்கான வாய்ப்பு கூட இருக்கு. நம்ம பொறுத்து இருந்துதான் பார்க்கணும். திமுக சார்பா ஆல்ரெடி இங்க போட்டியிட்ட அமுலு பொன்மலர் அவங்களே திரும்ப போட்டியிடுவதற்கான வாய்ப்பு இருக்கு. இவங்க வந்து புதுமுகம் தான், கட்சிக்கு அறிமுகமாக இருக்கலாம், மக்களுக்கு புதுமுகம். ஸோ இவங்க எந்த அளவு பர்ஃபார்ம் பண்றாங்க அப்படின்றத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். நல்ல கேண்டிடேட்ஸ்ரான்னு கேட்டீங்கன்னா வேற யாரையாவது கூட இங்க நிறுத்தலாம், பிரபலமான ஃபேஸஸ். பட் இருந்தாலும் அங்க இருக்கிற ஒரு கட்சி ஆளையும் நிறுத்துறாங்க. அடுத்தது அதிமுக சார்பா பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங் நிற்பதற்கான வாய்ப்பு இருப்பதா பேசப்படுது. அதிமுகவினுடைய மாவட்ட செயலாளர்கள், கிளை செயலாளர்கள் இவங்க எல்லாருமே பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங்கை வந்து இங்க நிறுத்தினா ஒரு அளவுக்கு நம்மளால வெற்றி பெற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கருத்து தெரிவிக்கிறாங்க தலைமை கிட்ட. அதனால இவங்களுக்கு வழங்கப்படுதா அப்படின்றத பொறுத்து இருந்துதான் பார்க்கணும். ஸோ மதுராந்தகத்தை பொறுத்த வரைக்கும் 3 பேரும் பெண் வேட்பாளர்களா நிற்பதற்கான வாய்ப்பு தான் அதிகமா இருக்கு. அடுத்தது தாராபுரம் ரிசர்வ்டு தொகுதி. இங்க தாவேகாவின் சத்யபாமா போட்டியிடுவதற்கு வாய்ப்பு இருக்கு. இவங்க ஆல்ரெடி அதிமுக சார்பா போட்டியிட்டு வெற்றி பெற்றாங்க. இப்போ இவங்க வந்து தாவேகா சார்பா நிக்கலாம். இவங்களுக்கும் அதே மாதிரியான கடுமையான நெருக்கடிகள் வழங்கப்படும். அதிமுக ஸ்ட்ராங்கா இருக்கிற தொகுதி. பாஜக நின்று 40% மேல அந்த தொகுதியில ஓட்டு எடுத்தது. அதே ஓட்டை அப்படியே அதிமுக கன்சால்டேட் பண்ணிச்சு 2026. நாங்களாம் ரொம்ப ஆச்சரியப்பட்டோம். அதனால அதிமுக ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிற தொகுதி தான். ஸோ ஆளுங்கட்சியினுடைய அதிகார பலம், அதுக்கப்புறம் ஆளுங்கட்சி எம்எல்ஏ ஜெயிச்சா நம்மளுக்கு வந்து கொஞ்சம் சாதகமா இருக்கும் அப்படின்னு மக்கள் நினைச்சாங்க அப்படின்னா கூட 10%க்கு மேல குறையாது. அப்படி இருக்கும்போது அதிமுக 35% வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிற தொகுதியா நான் கருதுறேன். 10% நீங்க எடுத்துட்டா கூட 30 வந்துடும். இருந்தாலும் ஒரு 35% வந்து ஸ்ட்ராங்கா இருக்கிற தொகுதியா இருக்கு. சத்யபாமாவால வெற்றி பெற முடியுமா அப்படின்றத பொறுத்து தான் பார்க்கணும். தாராபுரமும் சரி, பெருந்துறையும் சரி ரொம்ப ரொம்ப டஃப்பான தொகுதிகள். ஏன்னா அதிமுகவினுடைய கேடர் சிஸ்டமும் சரி, பூத் ஆர்கனைசேஷன் இது எல்லாமே வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிற பகுதி வந்து கொங்கு மண்டலம். தோல்வி அடைஞ்சிருக்கலாம், டேட்டா எடுத்து பாருங்க. டெபாசிட்டே இழக்க மாட்டாங்க எங்கேயுமே. கூட்டணி கட்சிகள் இழந்திருக்கலாம், அவங்க இழக்க மாட்டாங்க. திமுக சார்பா ஆல்ரெடி போட்டிட்ட கௌரி சித்ரா மீண்டும் களமிறங்க வாய்ப்பு இருக்கு. அதிமுக கூட்டணி சார்பா நீங்க பாத்தீங்கன்னா எல் முருகன், அப்படி இல்லைன்னா அதிமுகவினுடைய முன்னாள் எம்எல்ஏ பவானி சாகர் தொகுதியினுடைய முன்னாள் எம்எல்ஏ அவர் வந்து இங்க போட்டியிடுவதற்கான வாய்ப்பு இருக்கு. பண்ணாரி அவருக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கா அப்படின்றதெல்லாம் நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இப்போதைக்கு இவருடைய பேரும் அங்க அடிப்படுது. ஸோ பண்ணாரிக்கு இந்த தொகுதி வழங்கப்படுதா அப்படின்றத பார்ப்போம். அதே மாதிரி எல் முருகனும் இங்க போட்டியிடுவதற்கான வாய்ப்பு இருப்பதா சொல்லப்படுது பாஜக சார்பா அதிமுக கூட்டணியோட. ஸோ சத்யபாமா, கௌரி சித்ரா, எல் முருகன் அல்லது அதிமுகவின் பண்ணாரி, இப்படிதான் அந்த காம்பினேஷன் இருக்க போகுது. அடுத்த தொகுதியா நம்ம பார்க்க இருப்பது கடைசியா ரிசைன் செய்யப்பட்ட விராலிமலை சட்டமன்ற தொகுதி. விஜயபாஸ்கர் அவர்கள் இங்க வந்து போட்டிட்டு முன்னாடி ஜெயிச்சாரு, அதுக்கப்புறம் ரிசைன் பண்ணிட்டாரு. தொடர்ந்து 50% வாக்குகளை பெற்ற வேட்பாளர் இவரு. இங்க தாவேகா சார்பா விஜயபாஸ்கரை போட்டியிடுவதற்கான வாய்ப்பு இருக்கு. எப்போனா தாவேகால அவர் சேர்ந்ததுக்கு அப்புறம். இப்போ வரைக்கும் அங்க வந்து ப்ராமினன்ட் ஃபேஸா டிவிகேலையும் யாரும் இல்லை. அதனால யார் போட்டிடுவானே சொல்ல முடியல. எல்லாருமே இருக்காங்க, அதுல யாரு முதன்மையான ஆள் அப்படின்னு நம்மளால கண்டுபிடிக்க முடியல. ஸோ விஜயபாஸ்கர் அவர்களே தாவேகால சேர்ந்துட்டாருன்னா அவருக்கே இந்த சீட்டு வழங்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் தாவேகால ஒருவேளை அவர் ஜாயின் பண்ணிட்டா அவர் தான் கேண்டிடேட்டா இருப்பாரு. ஏடிஎம்கேவை பொறுத்த வரைக்கும் வைரமுத்து, இவர் வந்து இதுக்கு முன்னாடி திருமயம் சட்டமன்ற தொகுதியில வந்து போட்டிட்டு வெற்றி பெற்றார். அதுக்கப்புறம் தொடர்ந்து 2-3 தேர்தல்களா தோல்வி அடைஞ்சிட்டே இருந்தாரு. இப்போ நடந்த தேர்தலையும் அவர் தோல்வி அடைஞ்சிட்டாரு, திருமயத்துல 3வது போயிட்டாரு. அதனால அவருக்கு இந்த தொகுதி வழங்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு. திமுகவை பொறுத்த வரைக்கும் செல்லப்பாண்டியன், இவர் வந்து ஆல்ரெடி போட்டிட்டவர் தான், இங்க போட்டிட்டு 3வது போயிட்டாரு. ஜஸ்ட் மிஸ்ல டெபாசிட்டை காப்பாத்துச்சு திமுக இந்த தொகுதியில. ஸோ இவருக்கு இந்த தொகுதி வழங்கப்படலாம். ஆல்ரெடி தோத்த வேட்பாளர் தான், பெரிய காம்படிஷன்லாம் இங்க இருக்க போறது கிடையாது. அதனால திமுக தலைமை நினைச்சா இந்த கேண்டிடேட்டையே வேட்பாளராக நிறுத்தலாம்.
ஓகே, ஃபர்ஸ்ட் ரவுண்டு சர்வே பார்க்காதவங்களுக்காக இந்த டேட்டா வந்து ரொம்ப சிம்பிளா சொல்றேன். திருச்சி கிழக்கை பொறுத்த வரைக்கும் தாவேகா வெற்றி பெறும். இங்க வந்து தாவேகா 55% வாக்குகளை பெறுது நம்ம ஃபர்ஸ்ட் ரவுண்டு சர்வேல. திமுக 35% வாக்குகள், ஏடிஎம்கே 7% வாக்குகளை பெறுது, அதர்ஸ் 3% வாக்குகளை வாங்குறாங்க. மதுராந்தகத்தை பொறுத்த வரைக்கும் அங்கேயும் தாவேகா தான் வெற்றி பெறும். இங்க தாவேகா 52% வாக்குகளை பெறுது, ஏடிஎம்கே 31%, டிஎம்கே 15%, அதர்ஸ் 2% வாக்குகள். அடுத்தது பெருந்துறை, இங்கேயும் தாவேகா தான் வெற்றி பெறும். ஆனா ஸ்லிண்டர் மார்ஜின், ரொம்ப கம்மியான மார்ஜின், 1% தான் லீடு இருக்கு. இங்க தாவேகா 36%, ஏடிஎம்கே 35%, டிஎம்கே 24%, அதர்ஸ் 5% வாக்குகளை வாங்குறாங்க. அடுத்த தொகுதி நம்ம பார்ப்பது அம்பாசமுத்திரம். இங்க தாவேகா 54% வாக்குகளை பெறுது, டிஎம்கே 34%, ஏடிஎம்கே 10%, அதர்ஸ் 2% வாக்குகள். அடுத்த தொகுதி தாராபுரம். இங்க தாவேகா 39% வாக்குகளை பெற்று முன்னிலை வகிக்குது. இங்க ஏடிஎம்கே 38%, டிஎம்கே 21%, அதர்ஸ் 2% வாக்குகளை வாங்குறாங்க. அடுத்த தொகுதியா நம்ம பார்க்க இருப்பது விராலிமலை. இங்க தாவேகா 42%, ஏடிஎம்கே 28%, டிஎம்கே 26%, அதர்ஸ் 4%. ஸோ சுலபமான வெற்றியா நம்ம பார்ப்பது 3 தொகுதிகளுக்கு மேல தாவேகாவுக்கு வருது. 4 தொகுதிகள் வந்து தாவேகா கம்ஃபர்டபுள் லீட்ல இருக்கு, 2 தொகுதிகள் வந்து இழுபறியில இருக்கு. ஒன்னு வந்து பெருந்துறை, இன்னொன்னு வந்து தாராபுரம். ரெண்டுமே கொங்கு மண்டலத்தை சேர்ந்த தொகுதிகள். இன்னொன்னு என்னன்னா, இந்த கொங்கு பெல்ட்டை பொறுத்த வரைக்கும் இபிஎஸ் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு கூடுதலா ஒரு 10 சீட்டு ஜெயிச்சிருந்தாருன்னா இன்னைக்கு திமுக ஆதரவுல முதலமைச்சர் ஆயிருப்பாரு. ஆனா கொங்கு மண்டலமே அவரை வந்து கைவிட்டுருச்சு. அதான் சி வி சண்முகம் வந்து தெளிவா சொல்றாரு, வன்னியர்கள் ஆதரவு இல்லைன்னா நீங்க வந்து காலி ஆயிருப்பீங்க, 10 சீட்டு கீழே போயிருப்பீங்க அப்படின்றாரு. 31 சீட்டுகள் வந்து பாமக போட்ட பிச்சை அப்படின்னு சொல்லிட்டு இன்டைரக்டா வன்னியர் பாலிடிக்ஸ் தான் அவர் கையில எடுக்கிறாரு. அவங்க ஆதரவு இல்லைன்னா இவ்வளவு தூரம் நீங்க வந்திருக்க முடியாது அப்படின்றாரு. கிட்டத்தட்ட அது உண்மைதான். நம்ம பூத் வைஸ் டேட்டாலாம் பார்த்துட்டோம், அப்படிதான் இருக்கு. கொங்கு வேளாளர்கள் கூட அதிமுக கை விட்டுட்டாங்க. அவங்களுடைய தாட் என்னவா இருந்துச்சு, எப்படியும் ஸ்டாலின் தான் திரும்ப வருவாரு, விஜய் எதிர்கட்சி தலைவரா வருவாரு, இவர் 3வது போயிடுவாரு, எதுக்கு இவருக்கு ஓட்டு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க தாவேகாவுக்கு போட்டாங்க. ஆனா என்ன ஆச்சு சிச்சுவேஷன், ஒருவேளை இபிஎஸ் ஒரு 10 சீட்டு கூடுதலா ஜெயிச்சிருந்தா இன்னைக்கு சிஎம் ஆயிருப்பாரு. அந்த ஏக்கம் அவங்களுக்குள்ள இருக்கலாம். அதனால இப்ப இடைத்தேர்தலில் எப்படி வாக்களிக்கிறாங்க அப்படின்றத பொறுத்துன்னு தான் பார்க்கணும். இடைத்தேர்தல்கள்ல எதிர்கட்சிகளும் வெற்றி பெற்ற வரலாறு இருக்கு. என்னைக்குமே ஓவர் கான்பிடன்ஸ் பாலிடிக்ஸ்ல இருக்கக்கூடாது ரூலிங் பார்ட்டிக்கு. அதனால ஆளுங்கட்சியான தாவேகா ரொம்ப எச்சரிக்கையோட இந்த இடைத்தேர்தலை அணுகணும். இந்த 6 தொகுதியிலுமே கடுமையா உழைக்கணும். அப்படி பண்ணா மட்டும்தான் இங்க வந்து வெற்றியை உறுதிப்படுத்த முடியும். ஸோ தாவேகாவினுடைய இந்த 6 சட்டமன்ற தொகுதிகளினுடைய வெற்றி நிலவரம் எப்படி இருக்கு அப்படின்றத நம்ம பார்த்துட்டோம். மற்ற கட்சிகளுக்கும் பார்த்துட்டோம். தாவேகா ஆல்மோஸ்ட் லீடிங்ல தான் இருக்கு. ஆளுங்கட்சின்ற பலம் இருந்தாலும் மக்கள் வந்து சில நேரங்கள்ல எதிர்கட்சிகளை வெற்றி பெற வைப்பதும் உண்டு. அதனால எதையுமே உறுதியா சொல்ல முடியாது. ஆனா நான் சொன்ன அந்த 4 தொகுதிகள்ல கண்டிப்பா தாவேகா ஜெயிச்சிரும். இழுபறியா இருக்கிற தொகுதிகள்ல மேபி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெறலாம். அப்படி இல்லை அப்படின்னா அங்க தாவேகா ஜெயிக்கும். திமுக எங்கேயுமே ஜெயிக்காது அப்படின்றதுதான் இன்னைக்கான கள சூழலா இருக்கு. பட் பிரதான எதிர்கட்சி அவங்கதான் 2வது வராங்க. பட் மற்ற கட்சிகள் எல்லாமே வந்து பெரிய அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணாது. இன்னும் சில பேர் கேட்டது என்னன்னா, இப்போ சீமான் அவர்கள் அம்பாசமுத்திரத்துல நின்னா என்ன ஆகும் அப்படின்னாங்க. அவர் நின்னா டெபாசிட் வாங்க மாட்டாருன்னு அவருக்கே தெரியும். கட்சி அமைப்பு பலமே கிடையாது, 2வது ஆதரவு வலயமும் கிடையாது. திமுக அதிமுகவுக்கு அமைப்பு பலம் இருக்கு, தாவேகாவுக்கு ஆதரவு பலம் இருக்கு. ஆனா 2மே இல்லாத கட்சினால ஃபைட்டே பண்ண முடியாது. அதான் உண்மை. எவ்வளவு ஹைப் பண்ணாங்க காரைக்குடியில, என்ன ஆச்சு அவர் நிலைமை? 4வது போனாரா இல்லையா? டு பி ஃப்ராங்க், நம்ம கள நிலவரத்தை சொல்றோம், ப்ராக்டிக்கலா பேசுங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இப்படிதான் இந்த சூழலானது இருக்கு. நான் மறுபடியும் சொல்றேன், இது வந்து உத்தேச வேட்பாளர் பட்டியல் தான். இது ஃபுல்லாவே டோட்டலா மாறி வேற வேட்பாளர்கள் கூட நிக்கலாம். ஆனா மோஸ்ட்லி இவங்க தான் நிற்பதற்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ இப்படிதான் இந்த கள நிலவரமானது போயிட்டு இருக்கு. இது போல இன்னொரு வீடியோல மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.